என்கிற மனநிறைவோடு இந்த மேடையிலே நான் இருக்கிறேன். இது ஒரு சாதாரண ஊர் அல்ல, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மண், திருமயம் மண். இந்த உட்கார்ந்து இருக்கிற இடத்திற்கு பின்னால் இருக்கிற இந்த கோட்டை வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற கோட்டை. இந்த கோட்டையை பற்றி பல நூலாசிரியர்கள் எழுதியிருக்கிறார். ஒரு ஆங்கில அறிஞர் வெல்ஷ் என்கிற ஒரு லெப்டினன்ட் ஜெனரல் திருமயம் கோட்டையை பற்றி ஒரு பெரிய புத்தகமே எழுதியிருக்கிறார். பெரும்பாலும் நம்ம ஊரில் இருக்கிறவர்களுக்கு நம்முடைய அருமை நாம் உணர்வது இல்லை. வெல்ஷ் என்கிற ஒரு லெப்டினன்ட் கவர்னர் ஜெனரல், அவர் பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிறவர். அவர் திருமயம் கோட்டையை பற்றி எழுதியிருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், வீரமங்கை வேலுநாச்சியாருடைய சகோதரர், அவருடைய உறவினர்கள், சின்ன மருது பெரிய மருதனுடைய உறவினர்கள், வேங்கை பெரிய உடையன தேவன் என்பவர் இந்த திருமயம் கோட்டையிலே சிறை வைக்கப்பட்டிருந்தார். அவரோடு சிறை வைக்கப்பட்டிருந்த இன்னொரு முக்கிய பிரமுகர் 12 வயது நிரம்பிய சின்ன மருதனுடைய மகன் துரைசாமி திருமயம் கோட்டையில் தான் இருந்தார். இங்க இருக்கிற துரைசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. காரணம், இங்க இருக்கிற தண்ணீர் துரைசாமிக்கு ஒத்துக்கொள்ளாத காரணத்தினால் உடல்நிலை சரியில்லாமல் போன துரைசாமியை மதுரைக்கு அழைத்துக் கொண்டு போய் காண்பித்தார்கள். திருமயம் கோட்டையிலிருந்து மதுரைக்கு சின்னமரது மகன் துரைசாமியையும் இந்த வேங்கை பெரிய உடையன தேவனையும் 2 கால்களிலும் சங்கிலி மூட்டி இழுத்து கொண்டு நடையாகவே கூட்டி